ஸ்ரீ குருபியோ நமஹ. மகாராஜ் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். நான் என்னோட விசிட் போன பத்தி இது செகண்ட் டைம். போன வாட்டி வச்சு விமுக்தா அனுஜி மகாராஜோட வந்திருந்தேன். ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட். டிவோட்டிஸ் கூட பேசுற மாதிரி இருந்து அப்புறமா இங்கேருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகணும். இந்த மாதிரி டீச்சர்ஸே இங்க வந்திருக்கிறது ஐ திங்க் எப்பவுமே மட்டிலேயே நடக்கச்சு. அது அந்த ஒரு ஆரா நம்ம கூடவே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீல், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வரணும்னாக்கா அந்த சூழலும் அப்படியே இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் நடத்துச்சோம், ஸ்கூலோட அட்மாஸ்பியர்ல இருக்கோம்னாக்க தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். லேர்னிங் இன்னும் பெட்டரா நடக்கும். எனக்கு அப்படிதான் தோணும். எப்பவுமே மட்டோட ப்ரிமைஸ்ல நடக்கச்ச நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆண்டனாஸ் இருக்கு, பவர் இருக்கு, நமக்குள்ள அதை கிரகிக்கிற தன்மையும் நிறைய இருக்குன்றத நான் நினைப்பேன் எப்பவுமே. ஸோ அதனால இட்ஸ் வெரி ஸ்பெஷல் இங்கோ உங்க எல்லாரையும் வெயிட் பண்றதுக்கு. மேம் தேங்க்யூ. நீங்க எனக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொன்னா தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் ஐ மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். நானும் உங்களை மாதிரி டீச்சர் தான். ஒன்லி திங் நான் நடத்துறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்கூல் பசங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்க இன்னொரு 100 மடங்கு மோசமானவங்க நினைச்சுக்கோங்க. அப்படின்னு ஏன் மோசமானவங்கனாக்கா நமக்கு எப்பவுமே நான் பேசிக்கலி பிசியாலஜி, அதான் நம்ம உடம்பு உறுப்புகள் எப்படி வேலை செய்யறதுன்றது தான் என்னுடைய நான் படிச்ச மெயின் திங். நம்மளுடைய எல்லாரோட பிரெயினும் பார்த்தானாக்கா எமோஷனல் பிரெயின் தான் சின்ன வயசுல. அதாவது அம்மானா அழகு, வேணும்னா அழகு, இந்த மாதிரி பண்ற பிரெயின் தான் நமக்கு எல்லாருக்குமே அந்த பிறந்ததுல இருந்து 7-8 வயசு வரைக்கும் வளர்றது. அதான் அந்த 10லேருந்து 17 வயசு வரைக்கும் நம்மளுடைய அந்த ஒரு கொஞ்சம் சின்ன சொன்னாங்க சாதுரியத்தனம் கொஞ்சம் வருது. அதே மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ஸும் வருது. அதே மாதிரி கொஞ்சம் கன்னிங்னஸும் வருது. அதான் அந்த அடோலசன்ட் பீரியட்ல வருது. அந்த 18 வரைக்கும் நெக்ஸ்ட் வளர்றது அதான். ஸோ இது தனியா வளர்ந்துட்டு 8 வயசு வரைக்கும் கீழே இருக்க பார்ட் ஆஃப் த பிரெயின், மேல இருக்க பார்ட் ஆஃப் த பிரெயின் கேக் மாதிரி எடுத்தானாக்கா அது அடுத்தது வளர்ந்துருக்கு. இந்த 18க்கு அப்புறமாக இது ரெண்டும் சேர்ந்து கனெக்ஷன் ஆகி வளர்ந்து நம்ம அடல்ட்னு சொல்றோம். அப்பதான் ரைட். ஸோ இந்த கீழ் பிரெயின் மேல் பிரெயின் தனித்தனியா வளருது. நம்ம இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கோம் இல்லையா? அது இந்த அந்த யாரெல்லாம் இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த கை தூக்கங்க பார்க்கலாம். பிளெஸ்ட். எனக்கு இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா இருப்பா. இவர் சொல்றத கண்டிப்பா கேட்பா. இதுங்களே 6வது போயிட்டு எப்படி இருக்கும்? கொம்பு முளைச்ச மாதிரி ஆயிடும். நீ யாரு சொல்றதுக்கு? எனக்கு தெரியும் நான் பண்றது கரெக்ட். இது அம்மா அப்பாக்கு இல்ல, நமக்கு. அவங்க அம்மா அப்பா 2 பசங்களும் 3 பசங்களும் தான். நம்ம அந்த 40யும் கட்டிட்டு மேய்க்கும் அந்த இடத்துல. எனக்கு அவளுக்கு இது வளர ஆரம்பிச்சிருது. அதாவது யோசிக்கிற திறன், தானாவே சிந்திக்கிற திறன் வந்துடுது. அதுக்கு அது இது 2 லேயரும் கனெக்ட் ஆகி வரல. அது நமக்கே பாதி பேருக்கு 40 வயசு 50 வயசுல தான் வருது. இது 2ம் வரைச்சுன்னா அந்த ஒரு தன்னடக்கமும் நமக்கு அந்த ஈகோ இல்லாம இன்னொருத்தர் சொல்றது கேட்டுட்டு நம்ம தப்பு பண்ணா ஒத்துக்கிறது, நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நமக்கே 40 வயசுக்கு அப்புறமா தான் வருது. ரைட். பட் அந்த பசங்க கிட்ட இது 2மே வரப்போறது இல்லை. அந்த பசங்களை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு இன்னமும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க டீச்சர் பிடிச்சிருக்குனாக்கா ஒரு ரீசன், ஒரு டீச்சர் பிடிச்சிருக்குனாக்கா என்னன்னு சொல்லுங்க. கடகடன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் உங்க டீச்சர் பிடிச்சு? ஒரு டீச்சர் எம்பத்தட்டிக், நீங்க கேரிங் பர்சன், கைண்ட்னஸ், அன்பா இருப்பாங்க. நான் சொல்றது கேட்பா. நெக்ஸ்ட் ஆர்வம் ஊட்டுவாங்க. வெரி பியூட்டிஃபுல். தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. தைரியமானவங்க. எனர்ஜெட்டிக் பர்சன். அவளை பார்த்தோன்னே நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். 1 லஞ்சுக்கு அப்புறமா கிளாஸ், இந்த மிஸ் கிளாஸ்னாக்க நமக்கே ஒரு எஸ் நீங்க ரொம்ப பிளசண்டா இருப்பாங்க. உட்கார்ந்து பேசலாமே. கேரிங்கா இருப்பாங்க. கைண்ட்னஸ், லவபிள்,
Smiling person, beautiful. Caring. Kind. அன்பா இருப்பாங்க. பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. மோட்டிவேட் பண்ணுவாங்க. இங்க யாரா ஒருத்தர் அவங்க நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜ் பத்தி சொன்னமா? யாராவது சப்ஜெக்ட் நாலேஜ் பத்தி சொன்னமா? நமக்கு மனசுல என்ன நடந்தது? அவங்களுக்கு முன்னாடி நம்மள அவங்க எப்படி உணர வச்சாங்க, அதுதான் இன்னும் நிக்கிறது. நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? ஒரு வாட்டி அந்த மிரரை பார்க்கலாம். நம்ம அழகா சொல்லி தரோம். பேப்பர் கரெக்ட் பண்ணிச்சு. ரொம்ப எனக்கு மகாராஜ் வந்து அந்த ஒரு ஒன் ஆஃப் த இது சொல்லச்ச, நம்மளுடைய பியூரிட்டி சொல்லச்ச, எனக்கு தோணுனது ஒண்ணு என்னன்னாக்கா, பியூரிட்டி சொல்லச்சு முக்கியமா தோணுதுனாக்கா, ஐ ஷுட் நாட் பி பார்ஷியல் as a teacher. ரைட்? இந்த குழந்தைக்கு நான் அதே மார்க்கு, அந்த குழந்தைக்கும் அதே மார்க்கு. ஏன் நான் மார்க்கு கொடுக்கலன்றதுக்கு நான் எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் நான் சொல்லணும். நான் that is actually I'm very clear what I'm expecting from my students, right? இது எல்லாமே நான் பண்றேன். ஆனா என்ன நிக்க போறதுன்னா அந்த குழந்தையோட மனசுல, அந்த குழந்தை நான் சொல்றது எல்லா பசங்களும், காலேஜ் பசங்களும் சரி, ஸ்கூல் பசங்களும் சரி, எல்லாரும் நிக்கிறது ஏன் முன்னாடி அவளை நான் எப்படி ஃபீல் பண்ண வச்சேன், அவ்வளவுதான். ஸோ அஸ் எ டீச்சர் நம்மளுடைய வேலை என்னன்னாக்கா, நான் அவளை அவகிட்ட இருக்க ஒரு திறமைய, அவகிட்ட இருக்க ஒரு குறைய நிறைய எப்படி பார்க்கறேன்றதுலதான் எல்லாமே இருக்கு. ரைட்? இங்க எவ்வளவு பேர் டீச்சரா ஆகணும் நினைச்சு ஆனீங்க? கை தூக்குங்க. பியூட்டிஃபுல். இவ்வளவு பேர். வெரி வெரி நைஸ். இந்த டீச்சரா ஆயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க எவ்வளவு பேரு? பியூட்டிஃபுல். ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் திஸ். எனக்கு நம்ம பிடிச்சு வந்தோம், பிடிக்காம வந்தோம். பட் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துட்ட உடனே என்னமோ ஒரு நமக்கு ஒரு அட்ராக்ஷன். அது எஸ்பெஷலி விமன். ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட், ஐ ஹவ் காட் வண்டர்ஃபுல் ப்ரொஃபசர்ஸ். எனக்கு இன்னுமே நான் யாரா இருக்கேன்றதுக்கு நான் மட்டும் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சொல்றது என்னோட ப்ரொஃபஸரை தான் சொல்லுவேன். நான் டீச்சர்ஸ் சர்ஸும் நல்லா இருக்கும், பட் ப்ரிடாமினென்ட்லி இட் இஸ் விமன். அது தானவே இந்த மதர்ஹுட் ஆர் மதர்லினஸ் இது எல்லாமே சேர்ந்து ஐ திங்க் வி ஹேவ் தட் வே டு ஹேண்டில் திஸ் சில்ட்ரன் இன் அ பேஷண்ட் வே. ரைட்? இன்னைக்கு பேஷன்ஸ் சொன்னாலே அது அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேஷன்ஸ். பட் ஆனால் இது எல்லாம் இருக்குச்ச, நம்மள கவனிச்சுக்கிறோமா? கை தூக்கணும் இப்போ. ஓகே, யாருக்கெல்லாம் கிளாஸுக்கு அப்புறமா கால் வலிக்கிறது? வெரி குட். ஓகே, யாருக்கெல்லாம் கீழ் முதுகு வலிக்கிறது? வெரி குட். யாருக்கெல்லாம் தலைவலி வருது? யாரெல்லாம் கண்ணு எரிச்சல் இருக்கு? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கவனிச்சுக்கணும்? நம்மள கவனிச்சுக்கணும். ரைட்? சோ எனக்கு என்ன எப்பவுமே என்னங்க, நான் ஒழுங்கா இருந்தாதான் நான் என் கிளாஸ்ல இருக்கிறவங்கள ஒழுங்கா இருக்கேன். எனக்கு என்னோட ஒரு கிளாஸ்மேட் ஒருத்தங்க இருக்காங்க. கிளாஸ்மேட் சொல்ல மாட்டேன், என்னோட கலீக். ரைட்? என்னோட கலீக் ஒருத்தங்க, அவங்களுக்கு கிளாஸுக்கு போகச்ச எங்களுக்கு இருந்தாங்க. நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கச்சு நாங்கள் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு 250 பேருக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம். அவங்க கிளாஸுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணாங்க, நல்லா மூஞ்சி அழுவிப்பாங்க, பவுடர் போட்டுப்பாங்க, மைலிட்டுப்பாங்க, லிப்ஸ்டிக் போட்டு போகும். இந்த 250 உன்னை கண்ணுக்கே தெரியாது. எதுக்கு போகிறேன்? நானே தூங்கி வச்சுட்டு கிளாஸுக்கு போனால் எனக்கு 1 o'clock கிளாஸு பாதி தூங்கி விடு. ஐ வாண்ட் டு கோ ஃப்ரெஷ். என் மூஞ்சை பார்த்தாலும் அவங்க ஃப்ரெஷ் ஆகணும். இட் வாஸ் எ லேர்னிங். ரைட்? ஸோ it is not that நான் பியூட்டிஃபுல்லா நான் தமன்னா மாதிரியோ யார் மாதிரியோ ஆக்ட்ரஸ் மாதிரி நான் போகணுன்ற அவசியம், பட் ஐ ஷுட் லுக் ஃப்ரெஷ். whether it is 8 AM class or 1 PM class or even a 3 PM class. How is it this man has that energy even at 3 to 4 PM class? அப்படின்ற அவங்களுக்கு புத்துணர்ச்சி வரணும். ரைட்? அந்த மாதிரி தான் நான் உள்ள போகணும் கிளாஸ். அப்போ என் மனசு எப்படி இருக்கணும்? அதே ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோட இருக்கணும். ஓகே டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் வா இட்ஸ் மண்டே அப்படின்னு போவீங்க? நீங்க என்ன டீச்சர் தான்? கேஜி டீச்சர். அவங்க தான் கை கொடுக்குறாங்க. நமக்கு எல்லாம் வா இட்ஸ் மண்டே வராது. லீவு
காஞ்சிபுரம் மாவட்டம் போட்டிருக்காங்க பாரு, காஞ்சிபுரம் மாவட்டம் போட்டுருப்பா. நெக்ஸ்ட் ஃபோன் டீன் ஆஃபீஸ்க்கு நம்ம காலேஜ் லீவ் தானே, எனக்கு டிவியில போட்டா இல்லையா லீவ் எடுத்து, ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லீவ், ஃபார் ஃபேக்கல்டி இட் இஸ் ஒர்க்கிங் டே. அப்படிதான் வரும் நமக்கு. டீச்சர்ஸ் என்னத்துக்கு நமக்கு போய் கரண்ட் வேஸ்ட் பண்றோம் தான் நமக்கு தோணும். எனக்கு பசங்களுக்கு ஒரு காம்பன்சேட்டரி ஒர்க்கிங் இருக்கும். நம்ம அன்னைக்கும் வரணும், இன்னைக்கு மழையிலையும் வரணும். நம்ம இன்னும் என்ன காலேஜ் போக மாட்டோமா மழையில, நமக்கு மட்டும் பஸ் ஓடுறாங்கன்னா ஆனா நம்ம காலேஜ்க்கு போறோம், நமக்கும் அந்த லீவ் வரும். எனக்கு அந்த எல்கேஜி மேம் மாதிரி வாவ் இட்ஸ் மண்டே நம்ம இன்னைக்கு சொல்லுவாங்க. நான் யோசிக்கிறேன் எப்ப சொல்லுவேன்னாக்கா, நான் நடத்தச்ச அந்த பக்கத்துல இருந்து வர ரியாக்ஷனை பொறுத்துதான் இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து வர ரியாக்ஷன் நான் என்ன நடத்துறேனோ அதுல இருந்துதான் இருக்கு. So the seed is who am I when I am in that class, right? That is very very important for all of us. நான் யார் அந்த கிளாஸ்ல போய் உட்காரச்சேன். Am I a teacher? Am I a researcher? Am I a facilitator? Am I a very knowledgeable person? Am I a friendly person? Mara சொன்ன மாதிரி am I a popular person? Am I a lovable person? Who am I? No. இது எல்லாமே சேர்ந்து தான் நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம யாருமே ஹீரோயின்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த அவர் கிளாஸ் ஃபிகர்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம இருக்கிறது தான் ஒரு ஃபிகர். சர்க்கிளும் ஃபிகர் தான், ஸ்பியரும் ஃபிகர் தான், அவர் கிளாஸும் ஃபிகர் தான், எல்லாமே ஃபிகர் தான். நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு. இப்போ உங்க எல்லா கையில ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன், கரெக்ட்? உங்க கையில இருக்க பேப்பர், அந்த ஒரு பேப்பர்ல எழுதி இது என் கையெழுத்து இவ்வளவுதான், ரைட்? இதுக்கு மேல எங்க மேம் வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட்ல கூட 4 ரூல் நோட் புக்ல எழுதி எங்க மேம் சார் சொன்னாங்க, மாரா சொன்னாங்க இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு 2 மார்க் இங்கிலீஷ் பேப்பர்ல எக்ஸ்ட்ரா கொடுத்த மேம் எனக்கு என் ஹேண்ட் ரைட்டிங் பெட்டர் ஆச்சுட்டு. அந்த அளவுக்கு கேவலமான என்னோட ஹேண்ட் ரைட்டிங், அதுல தான் எழுதியிருக்கேன். உங்க கையில கொடுத்த பேப்பருக்கு அந்த இடத்துல என்ன எழுதிருக்கோம், அதுகிட்ட நீங்க என்ன கத்துட்டீங்க? அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு நேச்சரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். Quick. Yes. Everything is here. Empty paper. It's an empty paper. Fantastic. Tell me, what does it tell you? What does it tell you? It's an empty paper. What does it tell you? Everything is here. Everything is here. It is an empty paper. So that means you can create anything with it. Fantastic. Yes, ma'am. Train. Partiality இருக்காது. Very good. Partiality எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். Very good. Next. அது என்ன எழுதுறதே புரியல பாத்தீங்களா? எனக்கு மட்டும் தான் புரியும். Yes. Next யார் சொல்ல போறீங்க? Yes, ma'am. Butterfly. Freedom. Amazing. Freedom. அந்த பட்டர்ஃப்ளைக்கு தெரியும் அதோட வாழ்க்கை நாட்கள் தான். அதுக்கு அந்த நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. I think அந்த ஒரு happiness I think we need to have. Yes. Honey bee, hard work, social work alignment, perfection. நீங்க என்ன டீச்சர் என்ன சப்ஜெக்ட் பாயிண்ட் வச்சு சொன்னா அந்த சயின்ஸ் டீச்சர் தான். பியூட்டிஃபுல், வெரி நைஸ், தேங்க் யூ. அப்படியே மைக்கை நெக்ஸ்ட் ஆகிட்டு கொடுத்துருங்க, மாட்டி விட்டுருங்க. Protect others. வெரி குட், ப்ரொடெக்ட் அதர்ஸ். அவ்வளவுதானா? பக்கத்துல இப்பதான் சயின்ஸ் மிஸ் 1 2 3 4 பாயிண்ட் சொன்னாங்க. அதான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு அடுத்த நம்ம ரோல் நம்பர் வந்தாலே இந்த பிரச்சனை வரும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இந்த பக்கம் ஒரு கை தூக்குனாங்க, நீங்க எஸ் மேம். பேரட் இது போல பேச்சு. கிளி போல பேசினாக்க இனிமையா பேசணுமா? இனிமையா பேசணும். வெரி நைஸ். நெக்ஸ்ட் மேடம். இக்கா பல வண்ணத்தோடு பல வண்ணங்களில் கூட அழகு. அழகு, பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் மேம். சன்ஃப்ளவர். சூரியன் நோக்கியே ஓகே, நம்ம இப்போ இதுல இருந்து ஸ்டூடண்ட் டீச்சர் கத்துக்கோங்க. என்ன கத்துக்கிறீங்க? எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் குழந்தைகளை திருப்ப வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, ரைட்?
அந்த சூரியனை பக்கம் எப்படி சூரியனாதிக்கு திரும்புறதோ நம்ம அந்த மாதிரி அந்த டைரக்ஷனுக்கு நம்ம போய் ஆகணும். பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் உட்காந்து பேசலாமே ப்ளீஸ். ரேபிட் என்னோட காம்படிட்டருக்கு நான் எப்பவுமே ஃபுல் டஃப் கொடுத்து அது ஸ்பீடா போலாம். ஃபேண்டாஸ்டிக். எனக்கு இந்த டார்டாய்ஸ் அண்ட் ராபிட் கதை இருக்கு இல்லையா, அந்த கதையில என்ன மாரல் ஸ்டோரி பிரின்சிபல் மேம்? Shouldn't give up. You shouldn't give up. Very Slow good. and steady wins the Slow race. and steady wins the race. Shouldn't take rest when we are about to do. Very good. Don't take rest when you are in the work, in your job. So தூங்காதீங்க பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. Next. யாரையும் குறைவா இடக்கூடாது. யாரையும் குறைவா எடக்கூடாது. நான் வித்தியாசமா நம்ம யோசிக்கலாமா? எனக்கு இந்த மாத்தி யோசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முயலும் விழும் ஆமை விழும் முயலாமை தான் விழாது. வெரி வெரி நைஸ். எனக்கு ரொம்ப எனக்கு வித்தியாசமா யோசிக்கணுன்றதுக்காக நான் யோசிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டேக். நம்ம எல்லாரும் அந்த ராபிட்டை போய் இன்டர்வியூ எடுக்கணும். எல்லாருமே டார்டாய்ஸ் தான் இன்டர்வியூ எடுப்பா. ராபிட்டை போய் இன்டர்வியூ எடுக்கணும். ராபிட் அப்போ நம்ம கிட்ட சொல்லுது, ரேஸ்ல விளையாடி ஓடிந்தேனா அந்த டார்டாய்ஸ் எங்கேயோ இருந்ததா, 2 குதி குச்சாமக்கா ஃபினிஷ் லைனா, கொஞ்ச நேரம் தூங்கலாமே தூங்கினோம். அதான் ஊருக்கே தெரியுமே, தூக்கத்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீம். ஃபர்ஸ்ட் தூங்கினதே எங்களுக்கெல்லாம் போவோம். உன் மேல அவ்வளோ பெட்டு வச்சிருந்தோம், தூங்கினதே தப்பு. அந்த தூக்கத்துல ஒரு ட்ரீம் வேறு வந்தது. டிஸ்டர்ப் பண்ணாம கேளு. தூங்கினேன், ட்ரீம் வந்தது. அங்க நம்ம சுவாமிஜி வந்தாராங்க. நான் பாட்டுக்கு அந்த புல்லுல அழகா குச்சி போய் அந்த ஜூசி ராபிட் கேரட்ஸ் உட்காந்துன்னு சாப்பிட்டு இருந்தேன். அவர் திடீர்னு வந்தார். எனக்கு ஆரஞ்சு கேரட் இருக்குன்னு பார்த்து இவ்வளவு பெரிய கேரட்னு பார்த்தனாக்கா இவர் நிக்கிறார். பார்த்துட்டு உடனே அவர் வந்து என்னடா பண்ற, குச்சி கேரட் சாப்பிடுறது. இதுக்கு முன்னாடி தூங்கிட்டார். அதுக்கு முன்னாடி டார்டாய்ஸோட ரேஸ் போயிருந்தார். அப்புறம் என்ன, அந்த டார்டாய்ஸ் ரொம்ப தூரம் இருக்கு, அது என்ன தாண்டி போனாலும் நாங்க குச்சா போயிடுவேன். இந்த ரேஸ்ல நீ வின் பண்ணவே உனக்கு அவ்வளவு அசாத்திய நம்பிக்கையா? ஆமா, பாக்கி ராபிட்கெல்லாம் தெரியும் இல்ல, ராபிட்டுக்கு நான் தான் வின் பண்ணுவேன். அந்த ரேஸ் வச்சுட்டு அந்த டார்டாய்ஸ்க்கு அதுக்கும் தெரியும் நான் தான் வின் பண்ணுவேன். பாக்கி டார்டாய்ஸ்க்கு அதுக்கும் தெரியும் நான் தான் வின் பண்ணுவேன். நீங்க 2 பேரும் ஓடுற ரேஸ் பார்க்க மொத்த ஜங்கல்ல இருந்து எல்லா அனிமல்ஸ் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும் நான் தான். அப்ப எழுதுனேன், எதுக்கு அந்த ரேஸ் ஓடுறேன்? உங்களுக்கே தெரியும் நீ தான் வின் பண்ண போறேன். Then why are you running the race? Never do anything to prove to others. I think that's a beautiful way for us to learn. Thank you. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நோக்கத்துல நம்ம அந்த டார்டாய்ஸ் அந்த ராபிட் யோசிச்சதே கிடையாது. நம்ம எல்லா வாட்டியும் இன்னொருத்தருக்காக இவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு தான் நம்மளுடைய கோல்ஸை வச்சிருக்கோம். நமக்காக நம்ம கோல் வச்சிருக்கோமா? Exactly. Nobody needs to put my goal. I have to keep a goal. My goal is not here. That is ambition. My goal is here. Every step that I take is to reach my ambition. So every step is my goal. And the goal should be like an achievable. ஒரு 7 படிகள் இங்க ஒரு படியும் வச்சாக்க ஏற முடியுமா நம்மளால? கண்டிப்பா முடியாது. படி குட்டியா இருக்கணும். என் பையன் 10 மணிக்கு எழுந்துப்பான். அவங்க நான் காலையில இருந்து நாளைக்குல இருந்து 5 மணிக்கு எழுந்துக்கணும்ன்ற எழுந்துப்பானா? கண்டிப்பா மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? இன்னைக்கு தூங்கு, நாளைக்கு எழுந்துக்கும். புரியுதா? பாதி பசங்க என்ன, யாருக்காவது 20-25 வயசு பசங்க இருக்கா? ஓகே, என் பசங்களாம் அதோட பெரியவங்க. அந்த பசங்க எத்தனை மணிக்கு தூங்கும்? அவ்வளவு பரவாயில்ல, 1 மணி 2 மணி தூங்கி, அதாவது ஏஎம்ல தூங்கி ஏஎம்ல எடுக்கிறேன். இவர் சிரிக்கிறார், இவர் அதான் பண்றாரு போல இருக்கு. முயலாமையும் அதே தான் பண்றாரு போல இருக்கு. 1 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு எழுதுக்கிறது. சோ இப்ப வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தூங்க, நாளைக்கு எழுதுக்கும். கரெக்டா? அதாவது இன்னைக்குன்றது 11:50 வச்சுக்கோ, 11:30 வச்சுக்கோ, ஒரு வாரம் கழிச்சு 11 o'clock வச்சுக்கோ. அதுக்கும் மேல முடிச்சுக்காது, which is very important. கரெக்டா? ஸோ நமக்கு அவளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு கோலை வச்சாக்கதான் they can reach to the top. ஸோ நமக்கு நம்ம அந்த மாதிரி கோல்ஸ் வச்சிருக்கோமா? இப்ப எல்லா கையிலும் நான் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, each one I have given something or other.
பென்சில். எனக்கு நீங்க எழுத மாட்டேங்க, நானும் எனக்கு எது வேணுமோ அதை கேட்கலான்னு அப்படியே உட்காந்துட்டு சொல்ல நீங்க. எஸ், பென்சில் என்ன சொல்லி தருது? நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நான் எழுதுவேன். நீங்க நினைக்கிறது பென்சில் நினைச்சா பென்சிலால் எழுத முடியாது. நான் பென்சில் நம்ம கிட்ட பேசுறது பண்றேன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொருள் கொடுத்துருக்கேன், ஒரு அனிமலை கொடுத்துருக்கேன், ஒரு பிளான்ட்டோ ஃப்ளவரோ கொடுத்துருக்கேன். அதுக்கிட்ட இருந்து as a teacher what do we learn? That was my question. பென்சில் கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? Just the option to correct the mistake. You have an option to correct your mistakes. Every time, please sharpen yourself. Because இல்லைன்னா நம்ம மொக்க டீச்சர் ஆயிடும். கரெக்டா? நம்ம எல்லாரும் அதே பாடத்தை, நான் 20 வருஷம் டீச்சர், 30 வருஷம் டீச்சர்னாக்கா அதே சப்ஜெக்ட் நான் வேற வேற பேட்ச்க்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி சொல்லி தருமா, மாத்தி மாத்தி சொல்லி தருமா, வித்தியாசமா சொல்லி தருமா, இன்னோவேஷன் கொண்டு வரோமா கிளாஸ்ல கொண்டு வரோம் இல்லையா? ஸோ ஷார்பன் லைக் அ பென்சில். எவ்ரி டைம் பிஃபோர் யூ டு ட்ரா எனிதிங் யூ ஷார்பன் அ பென்சில், ரைட்? அப்பதான் அந்த பென்சில் ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி. அப்சராவா இருக்கட்டும், நட்ராஜா இருக்கட்டும், எந்த பென்சிலா இருந்தாலும் ஷார்பன் பண்ணனா மொக்க பென்சில் தான், ரைட்? ஸோ ஷார்பன். ஸோ தட் மீன்ஸ் we have to keep upskilling ourselves. நான் போர்ட் அண்ட் சாக்ல தான் எழுதுவேன்றது சொல்லலாம், நான் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லலாம், நான் ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லலாம். இது எதுவும் இல்லாம நான் கையால கதை சொல்லி அவங்கள செய்ய வச்சு அவங்களுக்கு புரிய வைப்பேன்னு சொல்லலாம். விதவிதமா நம்ம ஒரே டாபிக்கை சொல்லி தர முடியும் இல்லையா? ரைட்? ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு காஸ்பல்ல ஒரு இது வரும், குரு மகாராஜ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பாரு. அந்த ஒரே ஒரு வழக்காக அந்த வீட்டுல இருக்க அம்மா உடம்பு சரியானது வாழ்க்கை எப்படி, ஒரு குழந்தைக்கு எப்படி, ஒரு பையனுக்கு எப்படி வித்தியாசமா அதே காய் தான், அங்க விதமா அதை மாத்தி பண்ண முடியும். ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் விமன். அந்த ஒரே வாழ்க்காவை நமக்கு ஒரு வாழைக்காவை கொடுத்தானாக்கா வாழைக்கானே தெரியாத அளவுக்கு 10 நாளைக்கு வித்தியாசமா நம்மளால சமைக்க முடியும், கரெக்ட்? பட் அதே மாதிரி நம்ம அதே மேத்ஸ் ப்ராப்ளமோ அதே சயின்ஸ் சப்ஜெக்டோ நம்ம 10 விதமாகவும் 20 விதமாகவும் நம்ம மாத்தி மாத்தி சொல்லி தரோமா? சொல்லி தரனாக்கா ப்ளீஸ் பேட் யுவர் செல்ஃப். சொல்லி தரலனாக்கா இனிமேல் லெட் அஸ் ட்ரை எவ்ரி டைம் டிஃபரெண்ட்லி, ரைட்? எங்களுக்கு நான் ஒரு வாட்டி கேட்டது ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார், நான் இந்த டெரிவேஷனை எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 15 வருஷமா சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஆனா நான் எங்க சார் வந்து ஒரு வாட்டி அந்த டெரிவேஷனை போட்டுட்டு அழுதுட்டு வெளில போனார். எனக்கு ஏன் அழுதுட்டு வெளில போறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கேட்டானாக்கா, இதை நான் எல்லா வாட்டியும் எழுதிட்டு இருக்கேன், எல்லா வாட்டியும் கரெக்டா தான் எழுதுறேன், ஆனா இன்னைக்கு தான் அந்த புரிதல் இங்கேந்து இந்த ஸ்டெப் ஏன் வந்ததுன்னு புரிஞ்சு. as a teacher every time அந்த ஒரு பாடத்தை நம்ம சொல்லித்தர நமக்கு அது புரியறது கம்மியா புரியல, புரியறதோட ஆழம் இன்னும் நிறைய ஆயிட்டே இருக்கணும். அப்படி ஆகலைனாக்கா நம்ம ஒழுங்கா சொல்லி தரலன்னு அர்த்தம், ரைட்? இப்ப நான் ஹியூமன் பாடி பத்தி சொல்லி தரேன்னாக்கா நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லித்தரோம், ஒரு நர்சிங், பிசியோதெரபி, டென்டல் எல்லாருக்கும் சொல்லி தரட்டும். எல்லாருக்கும் ஒரே பாடம் சொல்லி தர முடியுமா? முடியாது. எங்க சார் என்ன சொல்றாருனாக்கா, நீ இவங்களுக்கு போய் சொல்லி தரேன்னாக்கா நேர போய் சொல்லித்தர, இந்த லெவலுக்கு நீ போய் சொல்லித்தரேன்னாக்கா இந்த புக்கை படிச்சுட்டு போய் சொல்லித்தர, இவங்களுக்கு நீ சொல்லித்தரேனாக்கா அந்த இடத்துல இருக்க பத்தியா அந்த 6 புக்கையும் படிச்சுட்டு போய் சொல்லித்தர. அதாவது அந்த ஒரே பாடம் தான், ஆனா யாருக்கு எவ்வளவு சொல்லி தரணும்ன்றது நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்றது கிச்சம் கிடையாது. அவளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா சொன்னா அவங்க லெவலுக்கு நம்ம போய் சொல்லி தரணும்னு சொன்னாங்க, அதுதான் கரெக்ட், ரைட்? அவளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சொல்லி தரணும். அவளுக்கு இட் ஷுட் லுக் கம்ப்ளீட். அவளுக்கு இதுக்கு மேல போனாங்க. எங்க ப்ரொஃபஸர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட மாஸ்டர்ஸ்ல 3 வருஷம், ஓகே, நாட் 2 years 3 years மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் நடத்திருக்காரு, அவர் செகண்ட் இயர்லயும் நடத்திருக்காரு, அவர் தேர்ட் இயர்லயும் நடத்திருக்காரு. அதே டாபிக் எல்லாவற்றையும் இவ்வளவுதான் அந்த டாபிக்னு தோணும். பட் எனக்கு போக போக பார்த்ததுக்கு அவ்வளவு இருக்கு அந்த டாபிக். அது எவ்வளவு அழகா கரெக்டா க்ளோஷரை கொடுத்தாரு. ஸோ ஒரு மாதிரி அதெல்லாம் கேட்க நமக்கு எப்படி தோணுனாக்கா எப்படி முடியுது, அமேசிங் திங் தோணுதுல. இது எல்லாம் எதுக்குனாக்கா
நமக்கு சொல்லி தரத்துக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம முன்னாடி இருக்காங்க, ரைட்? அந்த மரத்துல இருந்து கத்துக்கலாம், மலையில இருந்து கத்துக்கலாம், பென்சில்ல இருந்து கத்துக்கலாம், பீல இருந்து கத்துக்கலாம், ஆண்ட்ல இருந்து கத்துக்கலாம், ஒரு காத்துல இருந்து கத்துக்கலாம், ஒரு ரெயின்போல இருந்து கத்துக்கலாம். ஈச் ஒன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஆஸ் அ டீச்சர் don't leave any opportunity that can teach you. It is talking to you like nature சொல்ல முடியாது. Universe is teaching us so many things. But நான் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கிரகிக்க முடியுமா? I think we have to be as a sponge. ஸ்பாஞ்சோட தன்மை என்ன? கிரகிச்சுக்கும், எப்ப தேவையோ பிழிஞ்சானாக்கா வரும், ரைட்? I think we have to be like that. பட் கூடவே நம்மளோட ஃப்ளேவரை அதில் ஆட் பண்ண முடியுமா? பிகாஸ் அப்துல் கலாம் அவர் சொன்ன மாதிரி I don't want to be another person. I want to be a unique me. அவர்கிட்ட இருக்க attribute, இவங்க கிட்ட இருக்க attribute, இவா கிட்ட இருக்க அந்த attribute, இது எல்லாம் சேர்ந்து நான் ஒரு unique person-ஆ தான் இருக்கணும். I don't need to be a replica of another person. Correct? So அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். So என்னோட first question, இன்னைக்கு என்னோட டாபிக் கொடுத்துருக்கிறது என்னன்னா integrating professional and personal segment to lead a peaceful life. நமக்கு வீடு இருக்கு, ரெண்டு இடத்துலயும் நம்ம இருக்கோம். I think working ladies especially hats off to you. நம்ம ரெண்டு இடத்துலயும் நம்ம we have to be a mother, we have to be a wife, we have to be a teacher, we have to be a principal. டீச்சர்ஸ் மாதிரி நம்ம டீச்சிங் மாத்திரம் பண்ணல, நம்ம டீச்சிங்கும் பண்றோம், அட்மின் வேலையும் பண்றோம், போராத வரைக்கும் கவுன்சிலராகவும் இருக்கும், இருக்க 5 வேலை காலேஜ்லயும் பண்றோம், ரைட்? எல்லா இடத்துலயும் வேலை பண்ணுச்சு. வாட் we want is இருக்கோமா வாழறோமா? வாழ்றதுனால அமேசிங். நம்ம பிஸியா இருக்கோமா இல்லைன்னா ஒரு பர்பஸோட இருக்கோமா? என்னன்னு தெரியாம நீங்க அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே தான் இருக்கு. ஆனா கடைசியில என்ன பண்ணனே தெரியல. ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாக்க 20 வருஷம் நான் என்ன பண்ணேன்? கிளாஸ் எடுத்தேன். அவ்வளவுதான் தோணும், ரைட்? Have I transformed somebody? என்னால யாராவது மாறி இருக்காளா? I think that is something a purpose driven, right? நம்ம ஒரு குழந்தைய யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த குழந்தைய எல்லாரும் இந்த உருப்படாது அப்படின்னு நினைச்ச குழந்தைய நம்ம பெட்டரா ஆக்கியிருக்கோமா? இல்ல நம்மளையே நிறைய பேர் கை விட்டுருப்பாங்க. திரும்பி பார்த்தாக்க தியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம்னாக்கா அதுக்கும் ஏதோ ஒரு டீச்சர் தான் காரணம். நம்மளோட முயற்சி இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் டீச்சர் இஸ் டெஃபினெட்லி தேர், ரைட்? இப்போ அவங்க என்னோட பத்தி படிச்சாங்க இல்லையா? தட் ஃபர்ஸ்ட் கால் எனக்கு வந்தது எங்கன்னாக்கா என் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்தா வந்தது. எனக்கு பேப்பர்ல டிவில எல்லா இடத்துலயும் இன்டர்வியூ அண்ட் ஃபிளாஷ் ஆகிட்டே இருந்தது. அந்த மாதிரி தெரியாது எனக்கு, நான் சிங்கிள் டிஜிட் ரேங்கே வாங்கிக்கிறேன் ஸ்கூல்ல. ஓகே, நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். நான் என் கிளாஸ்ல 20 பேர்னாக்கா நான் 14-16 ரேங்க் வாங்குற ஆளு தான் நான். இந்த ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ஸ்குள்ள வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் எங்க மம்மி சொல்லுவாங்க, நீ சிங்கிள் டிஜிட் ரேங்க், எல்லாரும் வந்து அந்த மந்தி புதுசா வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஆளுக்கால ரேங்க். என்னோட கசின்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், நான் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். என்ன கிட்ட என்ட்ரி அப்பெல்லாம் வைக்கலாம் கூடாது. நீ எதாவது ரேங்க் இப்போ போன மந்த்லி டெஸ்ட்ல கேட்குறீங்களோ அதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, எது வேணாலும் நீ சொல்ல 16th ரேங்க். சரி, போன மந்த்லி டெஸ்ட்ல 14th ரேங்க். எனக்கு அந்த மந்தி எனக்கு சொல்லுவேன், நீ சிங்கிள் டிஜிட் ரேங்க் வாங்க, நான் உனக்கு ஸ்கெட்ச் பென் தரேன். என் கையெழுத்து தான் மோசம், நான் ரொம்ப அழகா வரைவானக்கா, உனக்கு நான் ஸ்கெட்ச் பென் வாங்கி தரேன் அப்படின்னு. நான் 9th ரேங்க் வாங்கிட்ட மாதிரி 9th ரேங்க் ஸ்கெட்ச் பென், அதான் லாஸ்ட் சிங்கிள் டிஜிட் இயர் 9th ரேங்க். அதுக்கப்புறமா திருப்பி 15th போயாச்சு. ஸோ இது வந்து நான் எப்போ சொன்னாக்கா 9th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட்லயும் அந்த மணி வச்சு. இப்போ அந்த மணி நான் எங்கேயாவது போய் பண்றாக்க நிச்சயமா நீயா அந்த பொண்ணுன்னு எனக்கு இருக்கு எனக்கு. பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் இட் மார்க் டஸ் நாட் மேக் யூ. அந்த உணர்வு, அந்த உற்சாகம், நான் மேல போகணும்ட்டு நானா எனக்கு படிக்கல் வச்சுக்கிறேன். I think that is what is important, right? So do I have a purpose in my life? Definitely yes. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பிசியாலஜியில் என்னோட 3வது புக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நான் என்னோட ஸ்கூல் குரூப்ல நான் போட்டேன்ல மாத்தங்கி நிச்சயமாவே இல்லை, ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தா மாத்தங்கி எப்படி ஆயிருக்கேன்னு. ஸோ கிரெடிட் கோஸ் டு மை டீச்சர்ஸ்.
மை டீச்சர்ஸ் பிலீவ் இன் மீ, மை டீச்சர்ஸ் டெவலப் மீ, மை டீச்சர்ஸ் குட் டு மீ. நான் டீச்சர்ஸ் சொல்றது எனக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ்ல என்ன பாடம் சொல்லி கொடுத்த பசங்க, ரைட்? இந்த டீச்சர்ஸும் சரி, இவங்களும் சரி, அவ்வளவு புரிதல். அவங்க கிட்ட புரியலன்னாக்கா, எனக்கு நிஜமாவே அந்த புக்கோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்தாக்கா, ஒரு குழந்தைக்கு புரியல என்கிட்ட வந்தது, இப்போ உங்ககிட்ட கொடுத்தலையா இந்த மாதிரி பேப்பர் எப்பவுமே என்கிட்ட ஒரு டப்பா நிறைய வச்சிருக்கேன். அந்த ஒரு பேப்பர்ல அப்படியே கடகடன்னு அந்த ஒரு டாபிக்கை சொல்லி கொடுத்தேன். நான் அந்த பேப்பர் எடுத்துக்கோ, பேப்பர்ல கொடுத்து எடுத்துட்டு அந்த குழந்தை போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நான் இதை சொல்லி தரச்சு என் ரூம்ல ஒரு புக் பப்ளிஷர் ஒருத்தர் வந்திருந்தார். புக்கு சாம்பிள் புக் கொடுப்பாங்களா, கொடுத்துட்டு போகுது. அவர் என்கிட்ட, மேம் நீங்க போன வாட்டி மைண்ட் மேப் போடுவீங்கல்ல, வச்சிருக்கீங்களா? தான் உங்க மைண்ட் மேப் இருக்கு, எனக்கு இப்போ இமீடியட்டா ஒன்று அனுப்புங்க அப்படின்னு. சரி, இமீடியட்டா அனுப்பிச்சோன்னு, அது ரெடி டு ரைட் அ புக் அப்படின்னாரு. நிஜமாவா சொல்றீங்க? எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால ஒரு புக்கை எழுத முடியும்? புக்கெல்லாம் முடியாது, ஒண்ணு வேண்டாம், வெறும் மைண்ட் மேப் வச்சுட்டு ஒரு புக்கை எழுதுறீங்களா? டெஃபினெட்லி 3 மாசம் எழுதுறீங்களா? எஸ். இது எப்படி கிடைச்சதுனாக்கா, நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தரத பார்த்த அந்த பப்ளிஷர் 8 வருஷம் கழிச்சு, ஐ ஸ்டில் ரிமெம்பர், அந்த ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு குழந்தைக்கு ஒரு கம்ப்ளீட் டாபிக்கை எப்படி எழுதி கொடுத்தீங்களோ, எனக்கு அந்த மாதிரி எனக்கு மைண்ட் மேப் வேணும், பண்ணி தருவீங்களா? பண்ணி தருவோம். 3 மாசம் அந்த புக்கு வந்தது. அதுவும் அந்த புக்கு எதுல வந்தாங்க, எங்களுக்கு பிசியாலஜிக்கல ஒரு இம்பார்ட்டன்ட் புக் சொன்னோம், கைட்ன்னு. அந்த புக்கோட ஒரு இணைப்பாக போச்சு அந்த புக்கு. ஒரு மாதிரி ஒரு அந்த புக்கு வாங்க காசு இல்லை என்கிட்ட. நான் லைப்ரரியில அந்த புக்கை வாங்கினேன். என் ப்ரொஃபஸர்ல, உன் வாழ்க்கையே இந்த பிசியாலஜி, உன் காப்பி உன் கையில இருக்கணும்னு சொல்லி நான் அதுக்கப்புறமா அந்த புக்கை வாங்கினேன். இன்னைக்கு அந்த புக்கோட என் பேர் இணைந்திருக்குன்னு வச்ச என்னால அது என் ப்ரொஃபஸர் தவிர யாருக்கும் அதை சமர்ப்பிக்க முடியல. பிகாஸ் அவர் நான் ஆன்சர்ஸ் எழுதிச்சு என் கையெழுத்து இப்படிதான் இருக்கும். அவர் எனக்கு சொல்ல, உனக்கு நீ டீச்சர் கரெக்ஷன் படிச்ச பக்கத்துல உட்கார முடியாது, நீ என்ன பண்ண போற புரிய வைக்கிறதுக்கு? நான் தெரியல, ட்ரை பண்றேன். ஏதோ ஒரு வாட்டி ஒரு கவர்ல அட்ரஸ் எழுதி சொன்னா, நான் ஆல் கேப்ஸ்ல அட்ரஸ் எழுதி கொடுத்தேன். Your handwriting is better in all caps, right? Whatever is important in your answer paper, write it in all caps. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆன்சரை மைண்ட் மேப் தான் போட்டேன். அப்போ மைண்ட் மேப் தெரியும், நான் சொல்றது 1991ல, ஓகே? அப்போ மைண்ட் மேப்லாம் அப்பெல்லாம் அப்படின்ற வார்த்தை நானுக்கா மைண்ட் மேப் தான் போட்டேன். நான் இது எந்த பக்கம் பார்த்து போட்டேன்? நான் எந்த பக்கம் கிடையாது, எனக்கு புரிஞ்சது. நானும் அப்படி யாரை போட்டு போட்டேன். நான் ரொம்ப அழகா இருக்கு, இப்படியே எழுத ஆரம்பினார். ஸோ 1991ல நான் போட்டது, 2024ல நான் சொன்ன புக்கு பப்ளிஷ் ஆச்சு. அந்த புக் அந்த 3 monthsல பப்ளிஷ் ஆயிட்ட உடனே நெக்ஸ்ட் புக்குக்கு எனக்கு இந்த வருஷம் பிகினிங்ல எனக்கு வந்தது 15th May அந்த புக்கு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோன்னா அவர்ல, மேம் அடுத்த புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு ரைட் ஃபார் அஸ் அகைன். ஒரு மாதிரி ஒரு எங்கேருந்து எங்க நம்மள போக வைக்கிறான்றது மாதிரி. ஸோ இட் இஸ் மதர்ஸ் கிரேஸ். என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் புக் மகாராஜ் கிட்ட கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணிச்சு, குட்டி குட்டியாக ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பேன். விவேகானந்தா கல்ச்சுரல் சென்டர்ல சுவாமிஜி நீ குட்டி குட்டி ஒர்க் ஷாப்ஸ் பண்றல, இந்த பேப்பர் எல்லாம் சேர்த்து நீ ஏன் நீ ஒரு புக்கா போடக்கூடாதுன்னு. அச்சா, புக்கெல்லாம் போடுறளவுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. பட் நீ எல்லாம் சாஃப்ட் காப்பி வச்சுக்கேன். தென் கம்பைல் எவ்ரிதிங் அண்ட் பிரிங் இட் டு மீ. எல்லாத்தையும் பண்ணி கம்பைல் பண்ணி எடுத்துட்டு போனேன். இட்ஸ் ஒர்க் புக் தான், பண்ணிட்டு வை நாட் வி பப்ளிஷ் இட். பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஃபோர்த் டைம் விவேகானந்தா கல்ச்சுரல் சென்டர் ஹேவ் அகைன் பிரிண்டட் இட். பிகாஸ் அவளுக்கு அது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்காது, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கிட்டு போறாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் புக். அதுக்கப்புறமா புக் சாப்டர்ஸ், அதுக்கப்புறமா புக்ஸ் அடுத்தடுத்ததான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னாக்கா, ஐ ஷுட் ஹேவ் அ பர்பஸ் இன் மை லைஃப். அண்ட் இதெல்லாம் பண்ணச்சு நமக்கு என்ன, எங்கேருந்து எனர்ஜி இல்ல பர்ன் அவுட் ஆகுமா? எல்லாருக்கும் வீட்லயும் பிரச்சனைன்றது கொஞ்சம் வராது, எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை தான் இருக்கு, ரைட்? நான் கல்யாணம் ஆகி போன வீட்டுல நானும் எங்க வீட்டுல பெரிய பொண்ணு. நான் கல்யாணம் ஆகி போன வீட்டுல என் ஹஸ்பண்ட் தான் பெரியவன், அவருக்கு அடுத்தது 4 தங்க. ஓகே, யோசிச்சு பார்த்து, நான் போற வீட்டுல என்னோட மாமியார், எங்க மாமியாரோட நாத்தனார், எங்க மாமியாரோட மாமியார் பிளஸ் 4 நாத்தனார்.
That's the family I'm entering into. Right? But I tell you, it's mother's blessing. நான் கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுக்கச்ச எனக்கு சுவாமிஜி சொன்னது, நாங்களாம் இந்த காவியோட போட்டுட்டு இந்த உலகமே தான் என் குடும்பம்னு சொல்லியிருக்கோம். இப்போ உன் குடும்பத்துல நீ அப்பா தம்பி தங்க இருக்க உன் ஹார்ட்ல, இந்த ஹார்ட்டுக்குள்ள உன் ஹஸ்பண்ட் மாத்திரம் இல்ல, ஹஸ்பண்ட் மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரையும் கொண்டு வா. திஸ் இஸ் யோர் வேர்ல்ட், பிரிங் தேம் இன். இதுதான் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் அட்வைஸ் யாருமே கொடுத்துருக்க முடியாது. இவ்வளவு அழகா அந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு சொன்ன my mother's grace, have wonderful sister-in-laws. எல்லாரும் சின்னவா தான், இன்னும் ஒரு வயசு, ஒருத்தருக்கு 1 வயசு பெரியவா, ஒருத்தருக்கு 1 வயசு சின்னவா, 2 வயசு அப்படிதான். அப்பெல்லாம் ஒரு அந்த மாதிரி தான் எல்லாரும். பட் மணின்னு they will be so attached and very very nice. And the way my மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்ணதும் எல்லா விஷயத்தையும் நான் PhD முடிக்கிற டைம்ல தான் கல்யாணம் ஆனது. என் தீசிஸ் ஃபுல்லாக நான் முடிச்சு கரெக்ஷன் பண்ணது, இங்கிலீஷ் கரெக்ஷன் பண்ணது எங்கள் மாமனார் தான். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் மாமனார். ஐ லாஸ்ட் 2 years ஆகுது. எங்கள் வீட்லேயே தான் எங்கள் அப்பா அம்மாவும் கடைசியிலையும் என் கூட இருந்தா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கணும்னாக்கா என் மாமனார் மாமியார் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஒரு இது வருதுனாக்கா லைக் அவளுடைய பெருந்தன்மையும் சொல்லலாம். நான் ஒன்றும் அமைதியாக இருக்கிறாங்க, நல்ல டொப்புன்னு பேசுகிறாள் தான். பட் நான் பேசுறதால it is a very beautiful support system. When you're having a beautiful support system, energy drainே ஆகாது. ரைட்? நமக்கு எப்போ வேணாலும் ரீசார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கு என்னாச்சும் சத்சங் நடக்கும், மக்களேருந்து சுவாமிஜி வருவா. யாரோ வந்து எங்கள் வீட்டில் என்னோட நாய்கள் இறந்து போய் 1 வருஷம் தான் ஆகுறது. என் நாயும் வயசான ஒரு டாக்டர் எங்கள் மாமனார் பார்க்காத, இதை பார்த்தா ஒரு ஓல்டேஜ் ஹோமா தான் தெரியுது அப்படின்னா. எனக்கு நாயிலேருந்து மாமனார் மாமியார் அப்பா அம்மா அத்தை எல்லாரும் ஓடும். அத்தை வந்து எங்கள் மாமனாரோட அக்கா. அத்தை இஸ் 97 year old, எங்கள் மாமியார் இஸ் 80 year old. ரைட்? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி வீட்டில் எல்லாமே இருப்பான்ட்டு. ஸோ இவ எல்லாருக்குல அப்போ சுவாமிஜி சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் அன் ஓல்ட் ஏஜ் ஹோம், திஸ் இஸ் எ டெம்பிள். இவ்வளோ பேரோட பிளெஸ்ஸிங் உனக்கு இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் அவர் எனர்ஜி. ஸோ பர்ன் அவுட் ஆகாம இருக்கணும்னாக்கா பில்ட் யுவர் சப்போர்ட் சிஸ்டம். ரைட்? இன்னி வரைக்கும் என் குழந்தைங்க ப்ரீகேஜி ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் பூட்டின வீட்டுக்குள்ள திறந்து வந்தது கிடையாது. எங்க வீடு பூட்டினதே கிடையாது. யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்துட்டு தான் இருப்பா. ஸோ எப்போ வந்தாலும் அதுல ஒருத்தர் இருக்கா, பாத்துக்கிறது இருக்கா. எனக்கு வந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயாவோ இல்ல டே கேர் சென்டரோ போடணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்காக நான் விட்டு கொடுக்க வேண்டியது நிறைய திங்ஸ் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் இம்மெட்டீரியல். லைக் அதை லெட் கோ. பட் எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி நமக்கு இருக்கும். I think that is what is required. Okay? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்கணும். I think அதை விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எனர்ஜி பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும், ட்ரெயின் அவுட்டே ஆகாது. ஸோ பர்ன் அவுட் ஆகாம நம்மளை எப்படி ரெனியூ பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு நாத்தனார் வச்சுட்டே கஷ்டம், 4 நாத்தனார் வச்சுட்டு எப்படின்னு தோணும். ஸோ இப்போ கான்ஃப்ளிக்ட் வேணுமா இல்லை இன்டகிரேஷன் வேணுமா? சண்டை போடணுமா? பரவாயில்ல, யூ டேக் இட் திஸ் டைம். ஒன்றும் கிடையாது. யாராவது வீட்டு கல்யாணத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்க, கடைசி சிஸ்டர் இல்லை, கண்டிப்பா கடைசி சிஸ்டர்ல என் ஹஸ்பண்டுக்கு குழந்தை மாதிரி தான். ரைட்? வந்துட்டேன் மணி, ஐ லைக் யுவர் சாரி, டேக் இட், பட் ஐ லைக் மை சாரி ஆல்சோ. நான் உன்னை எக்ஸ்சேஞ்சே பண்ண சொல்லி என் சாரியும் சேர்த்து எடுத்துட்டு போவோம். வரானாக்கா அவங்க எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க, எங்கேயாவது வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா மணி பிளவுஸ் தான் கொண்டு வரேன், எதை வேணா கொண்டு வா, எந்த புடவை வேணாலும் எடுத்துக்கோ. பிகாஸ் அட்லீஸ்ட் அந்த பட்டு புடவைக்கு உங்களாலேயாம ஒரு அவுட்டிங் வரும் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னாக்கா என்ன ஆகிட போகுது? சண்டை கிடையாது. சண்டை இல்லைன்னா நிம்மதியா இருக்க போறோம். நிம்மதியா இருந்தா வீட்டில் நிம்மதியா இருந்தா ஆஃபீஸ்ல நிம்மதியா இருக்க போறோம். லைஃப் எப்படி இருக்க போகுது? அமேசிங். இது வீடு மாத்திரம் இல்லை, ஒர்க் பிளேஸ்லயே. ரைட்? ஒரு டீச்சர் டீச்சர் சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் டெஃபினெட்லி தேர். நம்ம அதை கற்றுக்க முடியுமா? நம்ம வக்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருப்போமா? ரைட் மேம்? போர்டுக்கு பக்கத்தில் இருக்க மேம். எஸ் மேம், யூ ஆர் ஃப்ரீ டு டெல் எனி டீச்சர் ஹியர்.
அவகிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஐம் ஷியோர் எல்லாருமே சீக்கிரட்டா யாரையும் அட்மைர் பண்ணிட்டு இருப்போம், ரைட்? இன்னைக்கு அதை வெளிக்கொண்டு போறீங்க. யார் அந்த உங்களுடைய சீக்ரெட் அட்மைரர்? பிரின்சிபலை தவிர. அவங்க பிரின்சிபல் சொன்னதாக அதை பட்டர் பண்ற மாதிரி இருக்கும். பிரின்சிபலை தவிர சக்தி சக்தீஸ்வரி மிஸ். வெரி நைஸ். சொல்லுங்க. அவங்களோட வே ஆஃப் கம்பேரிங் பிடிக்கும், அந்த பாடி லாங்குவேஜ். இப்ப நீங்க பேச எங்களை அட்ராக்ட் பண்றீங்களா? வெரி பியூட்டிஃபுல். என்ன சொல்லிருக்கீங்களா அவகிட்ட? நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் இருக்கும். அதை நான் எப்பயுமே ஓப்பன் பண்ண சொல்லி ஃபென்டாஸ்டிக். அந்த குணம் எப்பவுமே வச்சுக்கோங்க. அது நிறைய பேர்கிட்ட கிடையாது. தப்ப வேணா வெளில சொல்லுவோம், இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்றதை ஓப்பனா சொல்ல மாட்டோம். வெரி நைஸ். உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த மரும் துப்பட்டா நீங்க தான். எஸ் மேம். உங்களுடைய சீக்ரெட் யாரோட ஃபேன் நீங்க? எல்லாருமே பிடிக்கும் மேம். எல்லாருக்கும் நிறைய குவாலிட்டிஸ். யாரோ ஒருத்தர் தான் எனக்கு போறேன். ஓகே, ஒர்க் பிளேஸ்ல மாலாதேவி. இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்க கிட்ட நீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறீங்க. எல்லாத்தையுமே அவ்வளவு சொல்லியிருக்கேன். சொல்லாத இல்ல சொன்னவங்க கிட்ட இதை சொல்லிருக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. மாலாதேவி மிஸ்டர் சொல்லியிருக்கேன். எனக்கு டீச்சரா இருந்திருக்காங்க. இப்ப அவங்க கூட ஒர்க் பண்றேன். மிஸ் இந்த ஏஜ்ல வந்து இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணும்போது எனக்கு அருமையா இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க ஒர்க் பண்ணும்போது குவாலிட்டிஸ் அவங்களுக்கு நான் ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. நம்மளோட இந்த அட்மிரேஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் அட்மைரர் இருக்கா. அவகிட்ட நம்ம சொன்னோம்னாக்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னும் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். எல்லார்கிட்டயும் அட்லீஸ்ட் ஒரு 4 குட் குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா. நமக்கே தெரியும் நம்ம 10ல இருக்கோம், பாக்கி பேருக்கு அட்லீஸ்ட் 4 தெரியும் நம்மளோட நல்ல குணம். அந்த 4 குணத்தை நம்ம வளர்த்துட்டே போனா என்ன ஆகும் நமக்கு? அது நம்ம we become a better version of ourselves, right? கான்ஃப்ளிக்ட் எங்க வரப்போகுது? கான்ஃப்ளிக்டே கிடையாது. பிகாஸ் அவளோட கிட்ட இருக்க அந்த நல்ல குணத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். மகர் சொன்னா இல்லையா, அந்த மூணுல இருக்கிற அந்த கரையை கூட பார்க்க கூடாதுன்னா, ரைட்? இன்னொரு மனுஷன்கிட்ட அந்த குறைய பார்க்கணும். நான் சொன்னேன் டீச்சர் நம்ம எப்படி அதை பார்க்கறோம்? தப்புனா கண்ணில் பண்ணுவோம் அந்த இடத்துல. அது அவளுக்கே தெரியாது. அதுவும் அந்த வைபாக்கு வந்து குறைச்சு அவனுக்கு தெரியாத மட்டும்தான் நமக்கு அப்போ கரெக்டாக கேட்போம். எப்படி மேம் எதை விட்டாதீங்க கரெக்டாக கேட்குறீங்க? அதை கண்டிப்பாக அதான் நம்ம பண்ணுவோம் மேம். அது ஏன் தெரியல. அது ஐ திங்க் டீச்சர்ஸ்கோட ஞாபக திருஷ்டியா தெரியல, நமக்கு அது தெரியாது. பட் ஆஸ் அ டீச்சர், can I spot something unique in that child? I think we have done something beautiful as a teacher, right? நம்ம இன்னொருத்தர்கிட்ட தப்பு பார்க்கறோம், அவகிட்ட நம்ம அதை எப்படி சொல்றோம்? அதை நான் இது சொல்றேன். நான் நிறைய கத்துன்றது எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்தது, ரைட்? எங்க அப்பா வந்து சாப்பிடச்ச இன்னைக்கு அந்த கறியும் சாம்பார் சாப்பிட்றாங்க, அட்டகாசமா இருக்கு. சாப்பிட்டா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா அப்புறம் சாப்பிட்டு, ஏன்பா சொல்லவே இல்லை, கறியில உப்பே இல்லைன்னு. அதான் குழம்புல எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதனால எங்க அம்மா வருத்தப்படுற மாதிரி சொல்ல, இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும். அந்த ஒரு மாதிரி எங்க அம்மா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா. அதை குறை சொல்லாம, அது எப்படி பியூட்டிஃபுல்லா நாங்களும் குறை சொல்லாம அது எப்படி ஆக்கினான்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது எங்க அப்பா கிட்ட இருந்தது. ஸோ நமக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கலாம் இல்லையா? I think that is a beautiful thing. Feedback is feed forward. அந்த ஃபீட்பேக் கேட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், ரைட்? மிஸ் உங்ககிட்டயே வர, எஸ், நீங்க அந்த டீச்சருக்கு ஃபீட்பேக் கொடுக்க போறீங்க. Feedback is always area to improve. அவங்கள மாதிரியே எங்களையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேச வைக்கணும். அவங்க இதை மாத்தினாக்க இன்னும் அட்டகாசமா ஆயிடுவாங்க. அப்படியே சுதா சேஷனை விட அட்டகாசமா பேசுவாங்க அவங்க. சுதா சேஷனோட வர்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திருவண்ணாமலை தீபம் ஆகட்டும், மகர ஜோதி ஆகட்டும், அவங்களோட வர்ணனை ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்டுச்சு. ஏதாவது கண்டிப்பா இருக்கணும். அவங்க இன்னும் பெட்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இப்பதான் பெட்டரா தான் இருக்காங்க.
சரி, அவங்களுடைய வர்ணனை தமிழ்ல நல்லா இருக்குமா இங்கிலீஷ்ல நல்லா இருக்குமா? இங்கிலீஷ்ல வந்து எக்ஸலண்டா இருக்கும். தமிழ்ல சும்மா ஒரு ஆர்டினரி ப்ரோக்ராமை கூட அவ்வளோ ஹைலைட் பண்ணி எல்லாரும் கை தட்டுற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. தமிழ்ல பேசுனீங்கன்னாக்கா தமிழ்லையும் பேசுவாங்க, ஆனா இங்கிலீஷ் தான் பெட்டர். so now you have a point. தமிழ்லையும் இன்னும் ட்ரை பண்ணலாம். வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியரா இருக்கும், கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஃபீட்பேக் புகழ ஆரம்பிச்சிட்டீங்க. தெரியல, அவ்வளோதான். தமிழ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வரை தமிழ்ல நான் தமிழ்ல பேசினதே கிடையாது. நான் ப்ரிடாமினென்ட்லி இங்கிலீஷ். நான் சொல்ல போனீங்கன்னா நான் 2000 நான் ராமகிருஷ்ணா மட்டில் வாலண்டியராக எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கேன். சாரதா மட்டில் நாங்கள் வாலண்டியராக இருக்கச்சு ஒரு வாட்டி மாதாஜி வந்து நீயே பேசக்கூடாதுன்னா என்னெல்லாம் தமிழ்லாம் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி பேச வராது. எனக்கு சப்ஜெக்டை பற்றி சொல்ல ஐ கேன் டாக், இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ல ஐ கேன் நாட் டாக். பரவாயில்ல, நீயும் அவ்வளோமா சேர்ந்து பண்ணாதீங்க. அப்படிதான் நான் ஆரம்பித்தேன். எனக்கு இது என் வாழ்க்கையா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் நான் ஆல்வேஸ் ஐ திங்க் அவளுக்கு நம்மளை எங்க கொண்டு போகணும்னு தெரியும் போல இருக்கு. அப்படிதான் ஆரம்பிச்சேன் நான். அப்போ இங்கிலீஷ்ல தான் ப்ரிடாமினெண்டா பேசுவேன் நான், தமிழ் ரொம்ப கம்மி. அந்த கோவிட் டைம்ல இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தாசில்தாருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆன்லைன் செஷன் இருக்கணும், பட் ஒன்லி தமிழ் அப்படின்ட்டு. நான் தமிழ்னு சொல்லிட்ட உடனே நான் வரலன்ட்டேன். எனக்கு முன்னாடி பேசுறவர் அப்படியே தமிழ்ல புலவர். ஓகே, அவருக்கு அடுத்தது நான் பேச போறேன். என்னோட தமிழ் இவ்வளவுதான் என் தமிழ். இப்போ நிஜமே பெட்டர் இருக்கும். அப்ப இன்னுமே கேவலமா தான் இருக்கும் தமிழ். எனக்கு வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழ்ல எழுதி வச்சுட்டு தான் பேசணும். பட் 1 hour 1000 people on the other side and I am taking an online session, question answer எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் முடிச்சோடனே the collector called me and said, டாக்டர் தமிழ்ல பேச மாட்டேன்னீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும். 1 hour ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? நீங்க இப்போ சொன்னோட தான் என்னோட ரெக்கார்டிங் அப்புறம் கேட்டு பாருங்க. இனிமேல யாராவது கேட்டா தமிழ்ல பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு மாதிரி யூ ஹேவ் எவ்ரி டைம் நம்மளே நம்மளோட பாரை ஏற்றிக்க முடியுமா? ரைட், இட் இஸ் லைக் ஐ கெட் அ ஃபீட்பேக், பட் அந்த ஃபீட்பேக்கை எப்போ எடுத்துப்போம்? கண்டாவியா இருக்கு அப்படின்னு சொன்னா எடுத்துப்போமா? எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா இதை மாத்திரம் இப்படி பண்ணி வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சொன்னா நம்ம எடுத்துக்க போறோம்? சொல்ற விதம் தான் இருக்கு. ஸோ கான்ஃபிளிக்டா இல்லை நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அதை இன்டகிரேட் பண்ணிக்க போறேன்னா அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமானது. என்னோட இந்த ஒரு ஸ்லைட்ல ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன். என்னோட டாபிக் நம்மளுடைய பொட்டன்ஷியலை எப்படி வெளியில கொண்டு வரணும்ன்றது தான். ரைட், this is my main crux. பட் ஸ்லைட பண்ணியிருக்கவே பாக்கி காமிச்சுடுறேன். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். Who am I அப்படின்னு யோசிச்சானாக்கா நான் யார்? இது ஒரு பெரிய கொஸ்டின். சுவாமிஜி கேட்ட மாதிரி நான் கேட்கல, நம்மளோட லெவலுக்கு கிடையாது கேட்கலாம். Who am I? I'm a teacher, I'm a wife, I'm a mother, I'm a daughter-in-law. இந்த லிஸ்ட் எழுதினே போயிருக்கலாம். பட் who am I? இது எல்லாமே நான் செய்யற வேலை. நான் யார்? A beautiful human being, a very loving human being, evolving person. I try everything. என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவேன். என்னோட ஆட்ரிபியூட்ஸை கொண்டலாம். இதெல்லாம் என் சிவியில் வருமா? வராது. அதுதான் நான் யாருன்றது இட் இஸ் என்னோட குணாதிசயங்கள் எல்லாம் வருது, அதான் நான். பட் எப்போ பிரச்சனை வருதுன்னாக்கா, நான் டீச்சர் அப்படின்ட்டு நான் வீட்டில் போய் காமிச்சேன்னாக்கா, மேடம் பிரின்சிபலா இருக்கலாம், வீட்டில் போனா பிரின்சிபல் மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. வீட்டுக்கு போன புடவை தூக்கி சொருக்கி தானா பாலை காய்ச்சி காஃபி குடிச்சாதான் உண்டு. அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. ரைட், அப்படிதான் இருக்கும். பிகாஸ் அங்க போயிட்டு ஐ கான்ட் பிளே மை ரோல், ப்ரொஃபஷனல் ரோல் அட் ஆல். ரைட், எனக்கு என்னோட சிவியை என்னோட பொண்ணு வந்து அவளோட சிவியை பண்ணணுன்றதுக்காக என் சிவியை கேட்டாள். என்னோட சிவி ஒரு 12 பேஜ் கிட்ட இருக்கும். உன் சிவி கேட்டால் ஊர் சிவியை கொடுத்துருக்கேன், என் சிவி அப்படி திரும்பி பார்த்துக்கல.
நிச்சயமாவே இதெல்லாம் நீயா அப்படின்னா ஏன்டினாக்கா இவ்வளவு பிரைஸ் வாங்கியிருக்க, இவ்வளவு பேப்பர் எழுதிருக்க, இப்ப என்ன பண்றோன்ற இங்க உட்காந்து சமைச்சுட்டு இருக்க அப்படின்னு. இங்க வந்தா தோசை தண்ணி பார்க்கணும், இங்க வந்தா இதான் பண்ணணும், அது அங்க போனா அதான் டிஃபரெண்ட். ஸோ மை ரோல் இஸ் டிஃபரெண்ட் அட் ஈச் பிளேஸ், ரைட்? ஆனா எந்த ரோலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்றது தான் முக்கியம், ரைட்? இந்திரா நூயி எல்லாருக்கும் தெரியலையா, பெப்சிகோட சேர்மனா இருந்தவங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க, நீ எப்படி ஹேண்டில் பண்ற உன் லைஃப? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னாக்க நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல இவங்க கிட்ட அவங்க கத்துக்கிட்டது சொல்ல ஐம் a CEO of PepsiCo, ரைட்? மை ரோல் நிறைய இருக்கு, அந்த இடத்துல ரோல்ஸ். I am a mother of 2 girls. I am a mother-in-law. Actually, I am a daughter-in-law. I have another to take care. அப்படின்ட்டு லிஸ்ட்ல உட்காந்து சொல்லிட்டே வந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்டு 8வது 9வது you put your husband at 9th, he's sitting right at the first row, he should be happy he's there in the list அப்படின்ட்டு. Okay, how do you juggle these multiple roles now? Today it's a merger for PepsiCo. We are going to இன்னொரு கம்பெனியை வாங்க போறோம். அப்போ I'm only a COO, 100% COO. இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங். நான் எப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, முடிஞ்சா நீ போ, இல்லைனாக்கா நான் பர்மிஷன் கேட்டுட்டு இன்னொரு நாளுக்கு நான் போறேன், எனக்கு இந்த மீட்டிங் முக்கியம். இன்னைக்கு என் குழந்தையோட அரங்கேற்றம், அன்னைக்கு ஒரு சைன் பண்ணும்போது ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பேன். என் பொண்ணுகிட்டே கேட்கிறேன் நான், பாரு எனக்கு சைன் பண்ணி முடிச்சுட்டு ஐ வில் கம் பிஃபோர் யூ கம்ப்ளீட் யுவர் மெயின் ஐட்டம் இன் யுவர் டான்ஸ் ஐட்டம். பட் ஆரம்பத்துல என்னால் இருக்க முடியாது. ஸோ யுவர் டீச்சர் வில் டேக் கேர், ஐ வில் கம் எக்ஸாக்ட்லி வென் ஐ ஷுட் பி தேர், ஐ வில் டெஃபினெட்லி கம். இஸ் இட் ஓகே? ஆர் நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கும் போகணும் இதுக்கும் வரணும், வாட்ஸ் இட்? அம்மா யூ கோ ஃபார் தட், ஐ ஹாவ் மை ஃபர்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா என்னோட சோலோ பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமா தான் வருது, அதுக்குள்ளே நீ டைம் பார்த்து நான் வந்துடுமா. ஸோ டிசிஷன் மேக்கிங் ஐ ஹவ் given it to my daughter to take. My daughter is sick. I am 99% a mother sitting beside my daughter, 1% PepsiCo COO only by phone. I can't be 100% mother, 100% COO, 100% wife, 100% daughter. Never. எப்போ எது ப்ரையாரிட்டியோ அங்கதான் என் எனர்ஜி போகணும், அங்கதான் என் மைண்ட், ஹார்ட், மைண்ட், பாடி, சோல் அங்கதான் இருக்கணும். நான் கிளாஸ்ல இருக்கச்சு என் பசங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. என் கிளாஸ்ல இருக்கச்சு என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ பசங்க, நாட் மை பயாலஜிக்கல் சில்ட்ரன். வீட்டுக்கு போகச்சு என் பசங்க தான் எனக்கு அப்போ முக்கியம். இப்போ இந்த பசங்க வீட்டில் உட்காந்து படிக்கிறதால எனக்கு அவ்வளோ கிடையாது, ரைட்? ஸோ ஐ ஹாவ் டு நோ ஹவு, வேர் my mind, my thought should definitely go, right? So என் எனர்ஜியை நான் எல்லாத்தையும் 100% இருக்கணும்னாக்கா impossible, will be burn out தான். நான் வேலை செய்கிறேன், இன்னைக்கு எனக்கு வேலைக்கு போகணும், காத்தால சீக்கிரம் போகணும், பஸ் சீக்கிரம் வந்துடும், பா இன்னைக்கு வெறும் தேங்காய் சாதம் தயிர் சாதம் தான், பாக்கிலாம் பண்ண மாட்டேன். we have to adjust. இதுக்கு மேலே வேணாக்கா நீ வேணா பண்ணிக்கோ, ரைட்? ஐம் ஹாப்பி. மை ஹஸ்பண்ட் சுடு தண்ணி பண்ண தெரியும்னு சொன்னாங்க, இப்போ சமைக்கவே தெரியும். ஸோ இப்போ அவரை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ ஏதாவது பண்ணாங்க, இன்னைக்கு என்னால் முடியாது நீ சமைக்கிறியா அப்படின்னு சொன்னால் பண்ணிடுவோம், ரைட்? ஸோ ஐ நீட் டு ஹேவ் தட் ஹெல்ப். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் வச்சுட்டு உடனே நான் ஐ கேனாட் பி, ஐ ஹாவ் அ மீட்டிங், ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட் மீட்டிங். தோசைமா வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வாத்து கொடுத்துருக்கீங்களா, எனக்கும் சேர்ந்து நான் மீட்டிங்கில் இருக்கச்சு எனக்கு தோசை வந்துடும் எனக்கு. ஸோ இட் இஸ் லைக் எங்க என்னோட எனர்ஜி போனோமோ அங்க அந்த எனர்ஜி போகும். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கா? தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது யாராவது சொன்னாங்க பைத்தியக்காரத்தனம். ஒர்க் லைஃப் பேலன்ஸே கிடையாது. இட் இஸ் ஒர்க் லைஃப் இன்டகிரேஷன் தான். கேன் ஐ இன்டகிரேட் இட் இன்டு மை லைஃப், ரைட்? வாக்கிங் போக டைம் கிடையாது, எனக்கு காலைல சமைக்கணும், லஞ்ச் பேக் பண்ணணும், எல்லாருக்கும் பேக் பண்ணணும். நான் பஸ் 7 மணிக்கு பிடிக்கணும்னாக்கா எங்கேருந்து வாக்கிங் முடியும்? ஆனால் காலேஜில் போகச்சு நோ லிஃப்ட், ஒன்லி படிக்கிறேன். இங்கேருந்து அங்கே போகணுமா, இந்த இடத்துல எங்கே போகணுமா, எல்லா இடமும் நட. ஃபோன் எடுத்துட்டுலாம் பேச வேணாம், நடந்து போ. ஸோ இப்படியே போனால் நம்ம ஸ்மார்ட் வாட்சில் 10,000 ஸ்டெப் தாராளமாக வந்துருமா? இப்போ எனக்கு ஜிம் வேணுமா? ஆக்சுவலி ஜிம் வேணும் இப்போ எக்ஸசைஸ்க்கு. பட் ஆனால் நமக்கு அந்த வாக்கிங் எவ்வளோ முடியுமோ நம்ம கேன் ஐ ஸ்டார்ட் டு டூ இட்? Can I integrate it into my thing? Whatever I can, let me integrate it into my life. I think that is what is work-life integration. அப்பதான் work-life balance வரும். இல்லைன்னா work-life balance கிடையாது, right?
இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸோட லீவ் தீஸ் திங்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். நம்மளுடைய லைஃப்ல நமக்கு எது பண்ணணும் அப்படின்றத லெட் அஸ் ஐடென்டிஃபை தட். ரைட்? நமக்கு எங்க போனாலும் ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல இதை கத்துக்கிறேன், இது என் லைஃப்ல எனக்கு ஒரு பார்ட்டா வேணும் அப்படின்றத நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். we have identified that. இது வந்து நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம், ஒரு த்ரெட்டுக்காகவும் இருக்கலாம். அண்ட் அந்த பாஸ் பண்றோம் இல்லையா, அந்த பாஸ்ன்றது இட்ஸ் a beautiful thing is pause. அந்த இடத்துல தான் growth நடக்குது. அந்த பாஸ் டைம்ல brain grows, connection grows, you start to think, you start to reason out, you start to find an answer, you start to find a solution. இந்த பாஸ் தான் ப்ரேயர் எனக்கு பொறுத்த வரைக்கும். எல்லாம் ஒரு அமைதியா நிற்குது இல்லையா, அந்த ஒரு அமைதி தான் நமக்கு தேவை. தட் பாஸ். அதுக்கப்புறமா லுக் அட் த சேம் சிச்சுவேஷன் அண்ட் பிரச்சனை உள்ள நின்று பார்த்தாக்கா தீர்வு கிடைக்காது. நம்ம எல்லாருக்கும் பாக்கி பேருக்கு அழகா ஆன்சர் சொல்றோம்ல, நமக்கு நினைச்ச அழகா ஆன்சர் வரல. ஏன்? நம்ம அந்த பிரச்சனைக்கு உள்ள இருக்கும். வெளியில வந்து பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணுவோம். இதுதான் அந்த ப்ரேயருக்கு அப்புறமா வர அந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் த ரீஅப்ரைஸ் த ப்ராப்ளம். ஸோ சொல்யூஷன் என்னன்றது தெளிவு கிடைக்கிறது நமக்கு. அந்த தெளிவு கிடைச்சிட்டு உடனே பிளான் நெக்ஸ்ட். வடிவேலு சொல்ற மாதிரி தான் பிளான் அண்ட் ப்ரொசீட். இப்ப பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாச்சு, இதற்கு தீர்வு காரணமா காண வேண்டாமா தெரிஞ்சாச்சு, எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு, ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு, இது பண்ணா என்னெல்லாம் பெனிஃபிட் என்னெல்லாம் நாட் பெனிஃபிட்னு தெரிஞ்சாச்சு, எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன? எக்ஸிக்யூட் தி பிளான். ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், செகண்ட் டே கஷ்டமா இருக்கும், ஃபோர்த் டே கஷ்டமா இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு பழகிடும். ரைட்? அந்த ஃபோர்ஸ் ஃபிட் தான் இனிஷியலா நம்ம எல்லாருமே எதிர்க்கிறது. பட் அதுக்கப்புறமா பழகிடும் இல்லையா நமக்கு, அந்த இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தேவை. So, as teachers, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 6 pillars of lifestyle சொல்லுவோம். நம்பர் 1, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல நியூட்ரிஷன் நரிஷ்மெண்ட் இருக்கா? Your nutrition has to be good. Number 2, physical activity. நல்ல physical activity இருக்கா? என்ன முடியுமா? எழுந்து நின்று காலை தொட முடியுமா? நமக்கே நம்மள நமஸ்காரம் பண்ண முடியுமா? எழுந்துக்கலாமா ஒரு வாட்டி எல்லாரும்? Get stand up 1 minute. நான் அதே டீச்சர் தானே, உட்கார்றவங்களே ரொம்ப நேரம் உட்காருக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் டோஸ்ல நில்லுங்க பார்க்கலாம். பியூட்டிஃபுல். 10, இன்னும் கொஞ்சம் டாலரா. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Done. இப்போ every number சொல்லிச்சா up down 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. அப்படியே பின்னாடி திரும்பிக்கலாம். Turn to the right. Now turn to the left. Turn to the right and turn to the left. அப்படியே உங்களுக்கு நமஸ்காரம் கொடுத்துக்கோங்க. Bend down. Don't bend your knees. Don't bend your knees without bending your knees. Okay, 5. Bend down. 5, 4, 3, 2 and 1. Get up. That's it. Sit up. So, good physical activity தேவை நம்ம எல்லாருக்கும். Right? பண்ணிட்டோமா? இது எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம கிளாஸ்ல பண்ண முடியும். Okay, can we do that? Good. Then, அஞ்சாவது போற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது is sleep. நல்ல தூக்கம் உண்டாகும். நல்ல தூக்கம்னாக்க படுத்த 10வது நிமிஷம் தூங்கிடுவோமா? யாரெல்லாம்? வெரி குட். நிஜமா, you're gifted. 10 நிமிஷத்துல படுத்தோட தூங்க முடியாத gifted people. பிறந்து அரை மணி நேரம் தூங்க முடியாதவங்க யாரெல்லாம்ப்பா? அப்போ உங்களோட டே ரொட்டீனை கொஞ்சம் பாருங்க. Something is troubling you, so that unwind 1 hour before, so that படுத்த 10 நிமிஷத்துல தூங்கணும். காலையில எழுந்த உடனே யாருக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா. வெரி குட். திருப்பி அதே ஆட்கள் தான் கை தூக்கணும் பார்த்தீங்களா? 10 நிமிஷத்துக்கு தூக்குறவங்க தான் கை தூக்குறாங்க திருப்பி, இல்லையா?
அவங்க ஒருத்தவங்க 10 நிமிஷத்துல, இங்க ஒருத்தவங்க 10 நிமிஷத்துல அப்படிதான் நடந்துச்சு. ஓகே, ஸோ அதுதான் நல்ல தூக்கம். ரைட், குட் ஸ்லீப். ஐ எம் நாட் கோயிங் டு சே 8 hours கரெக்டா, 10 hours கரெக்டா, 7 hours கரெக்டா. தூங்கி எழுந்தா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா, டயர்ட்னஸ் போயிடுதா, மென்டல் கிளட்டர் போயிடுதா, அந்த தூக்கம் தேவை. 3வது உணவு, உடற்பயிற்சி, தூக்கம். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? திருப்பி சொல்லுங்க. அது சைலன்ஸ். எக்ஸலென்ட். ஆனக்கா பிரஷர் குக்கர் ஓகே. லாஸ்டா வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. 5வது எவ்வளவு சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருக்கீங்க? சப்போர்ட்டா? மியூசிக், வெரி குட். நான் சொன்னது மனிதர்கள் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட். வீட்டில் சப்போர்ட். நான் வரலனாக்கா எங்க டீச்சர், பக்கத்துல டீச்சர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் போய் பார்த்துதான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் லேட்டாக இருந்து பிடிஏக்கு போயிட்டு வந்துடுறேன். சம் சோஷியல் சப்போர்ட் இருக்கா நமக்கு? வீட்டில் ஹஸ்பண்ட் சப்போர்ட், மாமியார் சப்போர்ட், பக்கத்து வீட்டு சப்போர்ட், மாடி வீட்டு சப்போர்ட், எனி சப்போர்ட். ப்ளீஸ் ஹேவ் த சப்போர்ட். இல்லை நாங்கள் வளர்த்துக்கணும். எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ இவ்வளவு நீங்க ரிச் பர்சன். ஓகே, இதோட சேர்த்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். I think that is our major support for all of us. And last, இது என்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம எல்லாரும் லேடிஸ், என்ன பிரச்சனை ஆனாலும் தண்ணி, சிகரெட்டு, தம்மை நெம்மை எதுக்கும் போகாம இருக்கணும். ஓகே, இதான் லைஃப் ஸ்டைல் மெடிசன்ல இந்த 6 திங்க சொல்றோம். இதுல ஒரே ஒரு இதோட பாட்டு முடிச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஓகே, இதோட தான் இந்த செஷனை முடிக்க போறோம். 4A. ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியுமா? அது ஹஸ்பண்டா இருக்க முடியாது, வேற எந்த காரணத்தாலும் முடியும். ஓகே, பிரின்சிபலா இருந்தாலும் முடியும், வேற ஸ்கூலுக்கு போயிடலாம். ரைட், பசங்களா இருந்தாலும் எனக்கு அவன் பாஸ் ஆகிட்டு போயிட்டாக்க அவன் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ அவாய்ட் த ஸ்ட்ரெஸ். ரைட், அந்த அவாய்ட்ல நிறைய விஷயம் இருக்கு. முக்கியமான திங் எல்லாத்துக்கும் எஸ் சார், எஸ் மேம், அதை ஃபர்ஸ்ட் நிறுத்தலாமா? அந்த நோ, ஐ கான்ட் டு இட் நவ் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன முடியுமோ சொல்லலாம். நான் சொல்லலையா ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க கூட்டு கறி குழம்புலாம் பண்றேன், வெறும் தேங்காய் சாதம், தயிர் சாதம் தான் முடியுமா? பழகிக்கணுங்க. வேணும்னா நீ எல்லாமே பண்ணிக்கலாம், நான் இது மட்டும் தான் பண்ணிட்டு போவேன், அவ்வளவுதான். ரைட், so can we change? So learn to say a no where you have to say a no. நமக்கு எல்லா வாட்டியும் பிரச்சனை என்னன்னாக்கா எந்த இடத்துல நோ சொன்னோமோ அவசரப்பட்டு எஸ் சொல்லணும். We are all gifted with the best life partner, right? அதை விட அவரை ஏத்துக்கிறதுக்கு மதர் நமக்கு மனசும் கொடுத்துருக்காங்க. ரைட், இல்லைன்னா திருப்பி வந்து அவகிட்டே திட்டுவோம், அதையும் கேட்டுப்பாங்க. ரைட், ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அவாய்ட் பண்ணுறோம். அவாய்ட் என்னெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும்? இப்போ என் பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்து இருக்காங்க, அப்போ உன்னை பத்தி அவர் என்ன சொன்னா தெரியுமா, நீ போய் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிய, அந்த பர்சன் அவாய்ட் பண்ணலாமா? நம்ம இந்த காசிப் மாங்கர்ஸ் அவாய்ட் பண்ணலாமா? Can we avoid that? Can we learn to say no? Right? Can we avoid overfilling our plate with more work? இது எல்லாம் யார் கையில இருக்கு? So avoid. Next, alter. எதை மாத்தணும்? என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எப்படி பேசணும்னு மாத்தவே முடியாது. ரைட், நான் அவன் பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னா மாறணும். நான் கோவப்பட போறேனா, கத்தப்பட போறேனா, அமைதியா இருக்க போறேனா, இல்ல கண்ணும் கடாம போறேனா, இது எல்லாமே என்னோட பிஹேவியர். Can I change my behavior? Yes. Can I change the way I handle time? That is also altering. Right? இந்த செல்போனை ப்ரௌஸ் பண்ணாம ஒழுங்கா அந்த டைம்ல உட்காந்து நாளைக்கு கிளாஸ்க்கு லெசன் பிளான் பண்ணலாமா? ஓ, பிரின்சிபல் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, லெசன் பிளான். ஸோ லெசன் பிளான் பண்ணலாமா? Right? கதை அடிக்காம இருக்கலாமா? ரிலாக்ஸேஷன் டைம்ல ரிலாக்ஸேஷன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட். மை பிஹேவியர். Can I modify the way I communicate? Communication is a beautiful thing. நான் என்ன கம்யூனிகேட் பண்றேனோ அந்த சாராம்சத்துக்கு 7% தான். ஸோ பாக்கி 93% எங்க போகுது? 55% they say it is my tone, my words and my body language. Right? பாக்கி இருக்கிறது my tone and my voice தான்.
பாக்கி இருக்கிறது தான் மை பாடி லாங்குவேஜ். என் மூஞ்சை எப்படி வச்சு நான் பேசுறேன் அதை பொறுத்து தான் இருக்கு. இன்னொருத்தங்க நம்மள கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா, இல்ல நான் எல்லாம் நல்லாதான் கன்றாவியா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாமா? நான் என் பாஷை தெரியாதவங்களுக்கு நான் என்ன திட்டினேன்னா வாழ்த்தினேன்னா தெரிய போறது இல்லை. பட் என் வார்த்தைகள் கண்டிப்பா தப்புன்னு தெரியும். ரைட்? ஸோ மை வாய்ஸ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், my tone, my volume, my body language, my facial expression, they convey more than my 7% of my content. Correct? So நமக்கு ஏன் ஒருத்தர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குனாக்கா அவ கண்டென்ட் 7% தான், பட் இந்த பாக்கி எல்லாமே இருக்குல்ல அந்த 93% அதுதான் நம்மளோட அவகிட்ட இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய ஆல்டர் பண்ண வேண்டிய நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைல். ஓகே, எவ்வளவு இங்க ஹிந்தி புரியும்? தோடா தோடா நாள் அதே தோடா தோடா தான் இல்லை. அந்த மெலடி சாக்லேட் ஆட் முன்னாடி வரைச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அந்த சாக்லேட்ஸ் தின்றதுக்கு முன்னாடி ஒரு பையன் கிட்ட சொல்லு ஷாதிகாங்க ஒரு வகை தொச்சை ஓகே கல்யாணமா உங்களுடைய இந்த சாப்பிட்டு கல்யாணமா உங்களுடைய மாறிடுச்சா வார்த்தைகள் அதே ஆளு அதே அந்த டோனு மாடுலேஷன் மாறினாலே அர்த்தம் மாறிடுறது. ஸோ யுவர் கம்யூனிகேஷன் ஸ்டைல கேன் பி ஆல்டர். ரைட்? தேர்ட் ஏ அக்செப்ட். இவர் தான் நமக்கு இந்த ஜென்மத்துல லாஸ்ட் ஒன் அடாப்ட். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்ற மாதிரி இந்த சிச்சுவேஷன். நான் சாக் தான் யூஸ் பண்ணுவேன், ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ண மாட்டேன், நான் லேபை யூஸ் பண்ண மாட்டேன், நான் இந்த லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டேன், அந்த லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டேன். ஏன்? நம்ம மாற்றம்க்கு அக்செப்ட் பண்ண ஐ திங்க் we are growing. இப்போ இந்த 4 ஏன் வந்துட்டாக்க நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்ல ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றோமா? ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. ரைட்? ஸோ இப்போ நம்ம பொட்டன்ஷியல் என்ன ஆகுறது? நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுது. நம்ம பெட்டர் ஆகுறோமா? நாளைக்கு நான் பார்த்துச்சேன் நேத்திக்கு விட நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கேன்னா can I just do that putting self check? That's all is required in our life. I have to reflect. நீங்க பிரேயரை எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. கடவுள்கிட்ட விண்ணப்பம் கொடுக்குறோமா இல்ல கடவுள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறோமா? என்ன பண்றோமோ இல்லையோ அவருக்கு முன்னாடி நம்ம போய் நம்ம கிட்ட சொல்ல மாட்டோம். நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணேன், நாளைக்கு இதெல்லாம் பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு கேன் வி டு a reflection? ஒரு சிம்பிள் திங் glad. எனக்கு நான் பசங்களுக்கே சொல்லுவேன் glad. ஜி தூங்கறதுக்கு முன்னாடி ஜி ஒன் gratitude a day. யாருக்காவது நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஒரு தேங்க்யூ சொல்லலாமா? இதே ஆளுக்கு தினமும் தேங்க்யூ கிடையாது. ஓகே, எவ்ரி டே தேங்க் ஒன் பர்சன். எவ்ரி டே ஒரு தேங்க் ஒன் பர்சன் பண்ணாக்க 365 நாள்ல 365 பேரை நம்ம மனசார தேங்க்ஸ் சொல்லணும். I think we are becoming a beautiful person inside out. A gratitude a day. And one learning a day. This is a promise you have to give to yourself as a teacher. ஏதாவது ஒன்று புதுசா கத்துக்கணும் every day. Right? Learning. A. One accomplishment a day. நான் சாதிச்சுட்டேன்பா அப்படின்னு நானே இன்னொருத்தர் தக்க நானே இல்லை எவ்வளவு கன்றாவே கழுவி ஊத்தாங்க தெரியுமா? அழாம வெளில வந்தேன். வழிவசம் கொஞ்சம் எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா? ஆனால் அழாம வந்தது அதுவே ஒரு சாதனை தான். ஓகே, கேன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் லாஸ்ட் ஒன். யாரோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு அந்த ஸ்மைல் கொண்டு வந்தேன்னா a delight a day. Okay, can we do this at night bedtime முன்னாடி மதர் கிட்ட ஒரு பிரேயருக்கு சொல்லாமா? So that means I am changing every day little by little. நான் நாளைக்கு நான் சாரதாமாவை ஆகவே முடியாது, 7 ஜன்மம் எடுத்தாலும் நம்மளால ஆக முடியாது. பட் மதரோடைய சைல்டா நம்ம கொஞ்சம் மாற முடியுமா? I think that's when mother will also be proud of us, right? குட்டி குட்டி மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கை. Skipping all these things. இதான் அந்த மேஜிக் ரேஷியோ நான் சொன்னது. டைம் நம்ம கிட்ட இருக்கிறது. லாஸ்டா இந்த எய்சன்ஹோவர் மேட்ரிக்ஸ். இதை எவ்வளவு பேர் பார்த்துருக்கேன்னு தெரியாது. எய்சன்ஹோவர் ஆர்மியில இருந்தவர், அப்புறமா US பிரசிடென்ட்டா ஆனார். அந்த ஆர்மியில இருந்தாலே எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? 4 கட்டம். ஓகே, அர்ஜென்ட்,
நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கட்டம் என்ன வரும்? அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி வந்தானாக்க என்ன பண்ணாத? இன்றே செய், இப்பொழுதே செய், நீயே செய். பிகாஸ் இட் இஸ் நாட் ஒன்லி அர்ஜென்ட், இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எனக்கு தப்பு வரக்கூடாது. ஒரு நாளைக்கு இதுல 3க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த 3ல 1 உங்களுக்காக இருக்கணும். 2 ஸ்கூலுக்காக வச்சுக்கலாம், 1 உங்களுக்காகவா இருக்கணும். இல்ல நீங்க 4 நம்பி எல்லாரும் பாக்கி பேருக்காக வாழ்ந்த மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட், இட் இஸ் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவோம் அதை? அதாவது இப்பவே வந்து பிரின்சிபலுக்கு என்ன பண்ணுவீங்க? அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம கீழே 2 இருக்கும்ல, இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்பார்வை பார்த்துட்டு சைன் பண்ணி பிரின்சிபல் கிட்ட. ஸோ என்ன பண்ணிருக்கோம்? அதை டெலிகேட். என்ன பண்றோம்? இட் இஸ் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், டெலிகேட். ஓகே, இட் இஸ் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்க? Exactly, schedule it for another day. It is not urgent and not important. தூக்கி கொடுங்க. நம்மளுடைய வேலைக்கு நம்ம முன்னாடி இந்த 4 கலர்ல டப்பா வச்சுக்கலாம், கட்டம் வச்சுக்கலாம். ஏதாவது வேலை வந்தா இந்த 4 கட்டத்துக்குள்ள எந்த கட்டத்துக்குள்ள போறதுன்னு பாருங்க. ஏற்கனவே இந்த அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்டா 3 இருக்கா? இன்னைக்கு என்னால் முடியாது, நெக்ஸ்ட் வீக்னாக்கா முடியும். சொல்ல முடியுமா? இம்மீடியட்டா நோ சொல்ல கத்துக்கிட்டோமா? அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டி வேணா பார்த்துக்கிறேன். டெலிகேட் பண்ண, கம்யூனிகேட் பண்ண கத்துக்கிட்டோமா? That's all is life, right? ஸோ நம்மளால எல்லாமே முடியும், பட் எப்படி பண்றோம்ன்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதை பத்தி கேட்டிருக்கீங்களா? பெரிய கல் என்ன? நான் மூடினாக்கா இப்படிதான் மூடுவேன். கரெக்டா அந்த மாதிரி பர்ஃபெக்டா எப்படி மூடுமா சொல்லுங்க? பெரிய கல்லு, சின்ன கல்லு, மண்ணு, 3 அதே பாட்டில் அதே அளவு இருக்கு. கூட ஒரே ஒரு பாட்டில் தான் தர, அதே சைஸ். இந்த 3க்குமே அதுக்குள்ள போகணும். என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பெரிய கல்லை போடுவோம், அடுத்தது சின்ன கல்லை போட்டு இப்படி கொடுக்குவோம், அடுத்தது மண்ணை போடுவோம். ரைட்? இந்த பெரிய கல் என்ன? கரெக்டா சொல்லிட்டோம். எனக்கு நம்ம வீட்டுல மிக்சர் இதுதானே கலக்குறோம். பெரிய கல் என்ன? சின்ன கல் மண்ணு. இந்த மாதிரி அடக்கா மூடணும்னாக்கா இந்த 3 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பெரிய கல்லு தான் உங்களுடைய ஹெல்த், அந்த சின்ன கல்லு தான் உங்களோட ஃபேமிலி, மண்ணு தான் உங்களுடைய ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனை தூக்கி வச்சீங்கன்னாக்கா ஃபேமிலியும் போச்சு, ஹெல்த்தும் போச்சு. Please give importance to your health, to yourself first. Next, give importance to your family, then your person. Who am I? Cancer வந்துருச்சா? நீ யாரு? அதுக்கு உனக்கு என்ன வேணும்? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தது யாரு? என்ன சார்ந்தவங்க யாரு? எனக்கு என்ன ஆனாலும் அஃபெக்ட் ஆக போற முதல் பர்சன் யாரு? நமக்கு ஏதாவது ஆச்சுன்னாக்கா டெம்பரரி டீச்சர் வச்சுட்டு பிரின்சிபல் நடத்திடுவாங்க. நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா வீட்டுல யார் என்ன பண்ணுவா? கரெக்ட்? ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நெக்ஸ்ட், லாஸ்ட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன். ரைட்? Take care of it. I think your potential will be on the top with Mother's blessings and Swamiji's guidance. I think we have everything with us. I'm skipping all of these things. I just thought I should end with this. Right? Guru Maharaj Chanamari, live in the world like a mud fish, staying in the mud but remaining unstained. Right? As Mother, Swamiji Chandra, her calmness, மதர் மாதிரி ராது மாதிரி நம்ம வீட்டுல யாரும் கிடையாது. ரைட்? ஆனாலும் எப்படி மதர் அவ்வளவு பெரிய மதர் இருந்தா? ஓகே ஃபைன், மதர் இஸ் டிவைன் மதர். பட் நம்ம அவங்களோட குழந்தைன்றதுல நமக்கு அது ஒரு துணியான் இருக்கணும் இல்லையா? அது நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ நம்மளோட இன்னர் சைலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் கம்பேஷன் வித்தவுட் பர்ன் அவுட்.
அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இந்த வழக்கேற்றுறது சொல்லுவா இல்லையா, ஃபர்ஸ்ட் போகுச்சு அந்த திரியை நம்ம எப்படி ஏற்றுறோன்றதுல தான் எனக்கு அந்த எண்ணெயும் காலியாகும், விளக்கும் நிறைய இருக்கும். இல்லைன்னா திரி கம்ப்ளீட்டாக சார்ட் ஆகிடும். அந்த விளக்கேற்றத்துல அவ்வளவு மீனிங் அதில் இருக்கு. நம்ம வீட்டில் அந்த விளக்கு எரியணும், அந்த ஏற்றிருக்கிற வளர்த்து ராத்திரியில் நம்மளா அந்த புஷ்பம் வச்சு இது பண்ற வரைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கோம்னாக்கா, அப்போ அந்த எண்ணெய் எவ்வளவு விடணும், திரியை எவ்வளோ இருக்கணும். That is very very important, right? We should not burn out, but எவ்வளவு எங்க வேலை செய்யணுமோ, I think that is very important. With Swamiji, work and worship can definitely go together. Our work and our family, work and ourselves, work and our prayers can all be there together. But only thing is that, can I do it? Yes, we can do it. நிறைய பேர் நமக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்கா, ஏன் நம்மளால இருக்க முடியாது? I think we have all the Shakti. Let's definitely do it. Thank you.